இந்த ஃபோனுக்குள்ள ஒரு 20 to 25 ஆப்ஸ் இருக்கும். இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், உள்ள போய் தனித்தனியா ஒவ்வொரு ஆப்பையும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் இந்த ஆப்ஸோட ஃபியூச்சர் என்னன்னு நமக்கு தெரியுமா? நான் உங்க ஆகாஷ், இது டெக் பை ஆகாஷ். வாங்க இந்த ஆப்ஸோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இன்டர்நெட்டை திறந்தாலே ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப டெக்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸ். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஓப்பன் கிளா, அப்புறம் கூகுள்ஸ் ஆன்டி கிராவிட்டி, இந்த மாதிரி நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் இந்த ஆப்ஸுக்கும் என்ன லிங்க் இருக்குங்கிறத நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்டுங்கிறது ஒரு அட்டானமஸ் ஏஐ சிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு கமாண்டை வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஏஐ ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்காக அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை போய் புக் பண்ணிடும். ஸோ இது வந்து ஃபிக்ஷனல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்து சில படங்களில் பார்த்துருப்போம். லைக் அயன்மேன் மாதிரி மார்வல் படங்களில் நம்ம ஜார்விஸ், ஃப்ரைடே மாதிரி டோனி ஸ்டாருக்கு வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து அதுக்கிட்ட ஒரு ஸோ அது வந்து ப்ராம்ப்ட் மாதிரி கொடுப்பாரு. அதை வந்து அட்டானமஸாக அந்த ஏஐ பண்ணிடும். ஸோ இது வந்து மூவியில் இருந்துச்சு, பட் இப்போதைக்கு ரியல் டைமில் வந்துருச்சு. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்டோட இப்போதைக்கு இருக்க எபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, இந்த ஏஐ ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ரீசன் பண்ணும், ஃபுல் சிஸ்டமையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணும். பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பதிலாக ஒரு ஏஐ வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அந்த வந்து அந்த ஏஐ பண்ணும். லைக் இப்போ வந்து நான் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் வந்து இதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பு கிளிக் பண்ணி அந்த ஆப்பில் வந்து ஃபுட்டை வந்து புக் பண்ணி டெலிவரி வாங்குவேன். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பதிலாக நம்மள மாதிரியே அந்த ஆப்புக்குள்ளே போய் அதை வந்து அந்த ஃபுட்டை புக் பண்ணி நம்மள மாதிரி பேசி அந்த டெலிவரியை நமக்கு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி செட் பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கிறது தான் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுற அளவுக்குமே இப்போதைக்கு அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரல, ஏன் திடீர்னு இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு நிறைய கம்பெனிஸ் இந்த ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இதோட க்ரோத் ஏன் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா, லைக் ChatGPT மாதிரி எல்எல்எம்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதோட கேப்பபிலிட்டிஸ், அதோட ரீசனிங் பவர், அதோட கண்ட்ரோல் பவர் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ChatGPT மாடல்ஸ்க்கும் இப்போ யூஸ் பண்ணுற ChatGPT மாடல்ஸ்க்குமே ரொம்ப வித்தியாசங்கள் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சீப் கிளவுட் கம்ப்யூட்டிங். அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா, நம்ம லேப்டாப்புக்குள்ள நம்மளால ஏஐ மிஷின்ஸை ரன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் கம்மியாக இருக்கும், நம்ம ஃபோனோட ஸ்பெக் கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளால் ரன் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, க்ளவுடில் வேற எங்கேயோ இருக்க ஒரு சர்வரை வந்து நம்ம அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ChatGPTல போய் நம்ம டைப் பண்ணுறோம், அதுலேருந்து மெசேஜ் அவ்வளோ ஸ்பீடாக வருது, அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னா அது நம்ம லோக்கல் மிஷினில் ரன் ஆகலை, அது வந்து ஒரு க்ளவுடில் ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்குது. அங்கேருந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு நம்ம ChatGPT ஆப்புக்கு வந்து இமெயில், வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி அதை வந்து சென்ட் பண்ணுது. நம்ம ப்ராம்ப்டை எடுத்துக்கிட்டு அது அங்கேருந்து சென்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்க கம்பெனிஸ், அமேசான், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இப்போது அவங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் சீப்பாக வந்து கிடைக்கிறதுனால இதோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஹார்ட்வேர் பாட்டில் நெக் வந்து நம்மளுக்கு நடக்கிறது இல்லை. பிகாஸ் நம்ம எந்த சாஃப்ட்வேரையும் நம்ம எந்த ஹார்ட்வேரையும் நம்ம வாங்க போகிறது இல்லை. நம்ம வந்து க்ளவுடில் இருக்க ஒரு சர்வரை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து டூல் இன்டெகிரேஷன். இதுக்கு முன்னாடி 2024 வரைக்குமே இந்த ஏஐ வந்து இந்த மாதிரி அட்டானமஸாக யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய சாஃப்ட்வேர்ஸ், கூகுளோட சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதை பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு. பட் இப்போத்த நிலைமைக்கு கூகுளோட ஆன்டி கிராவிட்டி வந்ததுக்கப்புறம் கூகுளே வந்து அவங்களுக்கான லைப்ரரிஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நான் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போது என் ஏஐ ஏஜென்ட் வந்து நான் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணி அமேசானில் போய் எனக்காக ஒரு விஷயம் சர்ச் பண்ணால் அந்த ஏஐ ஏஜென்ட் கூகுளை வந்து ஆக்சஸ் பண்ணணும். இந்த ஆக்சஸை இவ்வளோ நாள் வந்து கூகுள் வந்து பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்களே ஒரு ஏஜென்ட் உருவாக்குறதுனால இதுக்கான லைப்ரரிஸ் வந்து ஓப்பன் சோர்ஸை வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஏஐ ஏஜென்ட்டால் இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் இப்போ அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாக அந்த ப்ரௌசரோட கண்ட்ரோலை இந்த ஏஐ வந்து எடுத்துக்குது. ஸோ இதால் ஈஸியாக வந்து அந்த சர்ச்சை வந்து நடத்திட முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஆப்ஸு, எல்லா சாஃப்ட்வேர்ஸு, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏபிஐ கீஸை வந்து வெளியே கொடுக்கும். ஏபிஐ கீஸ்னால் என்னென்னு கேட்பீங்க. அது வந்து ஒரு ஒரு வகையான மெசஞ்சர், ஒரு பிரிட்ஜ் மாதிரி இதுக்கு ஒரு சாஃப்ட்வேருக்கு இன்னொன்று. அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்.
ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா கூகுள்ஸ் ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ நியூவா லான்ச் ஆன ஒரு சாஃப்ட்வேர் தான். கூகுளோட வந்து பேசிக்கா ஒரு கோடிங் டூல். ஒரு வெப்சைட் உருவாக்கணும் அப்படின்னா இதுல போய் நம்ம ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை பத்தி ப்ராம்ப்ட் பண்ணா போதும், இந்த ஏஐ ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெப்சைட் அதை வந்து நம்மளுக்காக டெஸ்ட்டும் பண்ணி நமக்கு வந்து ஃபைனலா ரிசல்ட் கொடுத்துரும். இது வந்து சாஃப்ட்வேர்ஸும் அதுல வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ல வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். இந்த ஏஐ ஏஜென்ட் சொல்றது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா அந்த ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி. இந்த மாதிரி மல்டிபிள் ஏஐ ஏஜென்சியும் நம்மளால வச்சுக்க முடியும். ஒரு ஏஐ ஏஜென்ட்டும் ஒரு விஷயத்துல நம்ம ஸ்பெஷலாக டாஸ்க் கொடுத்துடலாம். ஒன்று வந்து ப்ரௌசர் கண்ட்ரோலு, இன்னொன்று வந்து ரீசனிங், இன்னொன்று வந்து ரிசர்ச், இன்னொன்று வந்து இந்த ஒர்க் ஃப்ளோஸை மேனேஜ் பண்ணுறது, இன்னொன்று வந்து மேனேஜர், இன்னொன்று வந்து கோட் ஆக்சுவலாக ரைட் பண்ணுற டெவலப்பர். இந்த மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ஜாபை மட்டும் பண்ணுற மாதிரி நம்மளால ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். லைக் எம்ப்ளாயீஸ். அண்ட் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூகுள் ஆன்டி கிராவிட்டி ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளாட் கோவர்க்குன்னு ஒன்று வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் கிளா. இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த ஓப்பன் கிளா ஒரு கிளாட் பாட். ஃபர்ஸ்ட் கிளாட் பாட்னு இருந்துச்சு, இப்போ ஓப்பன் கிளாட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். ஆக்சுவலாக கிளாட் பாட் இந்த ஓப்பன் கிளா இதெல்லாம் வந்து அந்த ஏஐ ஏஜென்ட்கான சாஃப்ட்வேர். இதுக்குள்ள நம்மளால மல்டிபிள் ஏஐ ஏஜென்சியை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு, மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோஸை ஒரு ஒர்க்கை ஒரு ஏஜென்ட் மேனேஜ் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் பேசிக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஏஐ ஏஜென்ட்ஸோட கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற டாஸ்க்கை பிரேக் பண்ணி அதை வந்து ஒரு மேஜராக ஒன்று வந்து டீம் மேனேஜர் மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுக்குற டாஸ்க்கை வந்து பிரித்து மற்ற சின்ன சின்ன ஏஜென்ட்ஸுக்கு வந்து பிரித்து கொடுக்கும். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாமே அந்த டாஸ்கில் ஒர்க் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை நம்ம மேனேஜர் ஏஐ கொடுக்கும். அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஒர்க் ஃப்ளோ பேசிக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸோட தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட அஜெண்டாவே வந்து ஆப்ஸை எப்படி இந்த ஏஐ ஏஜென்ட்ஸால் ரிப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போவே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து சொன்னதுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த ஃபோனில் ஒரு 25 ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போய் தனித்தனியாக ஒரு விஷயங்களை பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்தமாதிரி ஓப்பன் கிளா அந்த மாதிரி வந்து இப்போ ஓப்பன் கிளாவுக்கே ஒரு வேரியண்ட் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா ஆப்ஸுமே ஒன்றா உள்ளே சேர்ந்துடும். இந்த ஆப்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஜஸ்ட்டு உள்ளே போய் அந்த ஓப்பன் கிளா மாதிரி ஒரு ஆப்க்கு நம்ம உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ஜஸ்ட் உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ப்ராம்ப்ட் சொன்னால் இல்லை சொன்னாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்காக அது பண்ணிடும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஒரு சிஎல்ஐ இருந்தால் போதும், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருந்தால் போதும். நமக்கு வந்து தனியாக ஆப்புக்கு ஜியோ இருக்கணும், ஒரு தனித்தனியாக ஆப்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி நெசசிட்டி கிடையாது. ஏன்னா ஒரு ஆப் இருந்துச்சுன்னா ஒரு ஆப்பை வச்சு நம்ம 20 ஆப்ஸையும் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஏன் வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் பெரிய ஒரு இம்பேக்ட் இப்போதுலேருந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஏஐ ஏஜென்ட் ரேஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. லைக் கூகுள், ஆந்த்ரோபிக், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட்டு, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் ரேஸ்க்குள்ளே வந்து அவங்கவுங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் கூடிய சீக்கிரம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போகிறது கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் விஷயம், ஜாப்ஸ்லேயும் ப்ரொடக்டிவிட்டிலையும் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இந்த ஏஐ ஏஜென்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட் நம்மளால் ஒரு எம்ப்ளாயியாக கன்சிடர் பண்ணிக்க முடியும். அண்டு நம்ம நிறைய இடத்துல பேசிக்கான நிறைய ஏஐ ஜாப்ஸ் வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் ரிப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு போக போக இன்னும் காம்ப்ளெக்ஸான டெவாப்ஸ் மாதிரி நிறையா லைக் டெவலப்பர் ஜாப்ஸ் அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக இல்லைனாலும் பார்ஷியலாக இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போவே இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் ரிசர்ச் பண்ண முடியுது, டாஸ்க்கை பிரேக் டவுன் பண்ண முடியுது, ஒர்க் ஃப்ளோஸை மேனேஜ் பண்ண முடியுது, அட்டானமஸாக ஒரு வேலையை பண்ண முடியுது. அது போக ஸ்கெடியூல் பண்ண முடியுது, சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியுது, நிறைய ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குது இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ். இப்போது அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஈவன் நல்ல ரெப்யூட்டடான நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து எம்ப்ளாயிக்கு பதிலாக கொண்டு வரலாமா அப்படின்னு பிளான்ஸில் இருக்காங்க. சில கம்பெனிஸ் ஆல்ரெடி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய அந்த ஆப்பிளோட மேக் மினி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா பேசிக்காக இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்னால தான். ஏன்னா அந்த ஒரு ஆப்பிள் மேக் மினிக்குள்ளே ஒரு ஓப்பன் கிளா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை வந்து சாட் ஜிபிடியோட நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு ஏஐ ஏஜென்ட்டாக மாறிடும். அது ஒரு ஏஐ ஏஜென்ட்டாக கூட இருக்காது,
பல ஏஐ ஏஜென்ட்ஸை அது நமக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு ஏஜென்ட்டும் ஒரு வேலையை பண்ணும். எல்லாமே இந்த ChatGPT மேனேஜ் பண்ணும் க்ளவுட்லேருந்து. ஸோ இதோட ரெஸ்பான்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு எம்ப்ளாயி மாதிரி வேலையை செய்யும். 24/7 ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ நேரம் வேலை செய்வாங்களோ அதை விட ஒரு 24/7 எப்போவுமே ஒர்க்லேயே இருக்கும். அஃப்கோர்ஸ் இது மிஸ்டேக்ஸ் பண்ண தான் போகுது. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒருத்தர் 2 பேர் இருந்தால் போதும். அது நல்ல சீனியர் டெவலப்பர்ஸ் வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பேரை நம்ம வச்சுக்கிட்டு இதை வந்து நிறைய வச்சுட்டு பேஸ் லெவல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஸ் லெவல் டாஸ்க் லைக் கோடிங் அப்புறம் வந்து இந்த ரிசர்ச்சிங் இந்த மாதிரி பேஸ் லெவல் டாஸ்க் வந்து இதை வந்து ஆட்டோமேட் பண்ணிடும். இப்போ பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம ஆண்ட்ராய்டும் சரி நிறைய ஆப்ஸ் வந்து ஏஐ ஆப்ஸ் வந்து வரதான் போகுது. இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு வந்து வரக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு இருக்குது. நம்ம வீட்டை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா ஏஐ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இன்னும் நம்ம போய் நம்ம கோடிங் கற்றுக்கிறதோ இல்லை எல்லாமே வந்து நெசசரி கண்டிப்பாக தேவை தான். பட் நம்ம அது கூட சேர்ந்து இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸோட ஒர்க் ஃபோர்ஸை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறதுக்கு 2 to 3 days ஆகுது அப்படின்னா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வித்தின் 10 or 15 minutes ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் வெப்சைட் உருவாக்கும். இனி ஃபியூச்சரில் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரு லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லையோ வாழ்கிறத விட நம்ம கூட இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், கோபாட்ஸ் அந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் நம்மளுக்காக இமெயில்ஸ் புக் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ராவல் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்து கம்பேனியனும் நிறைய விஷயங்கள் பண்ண போகுது. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏஐ கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் ஃபீல்டில் உங்களால் சர்வே பண்ண முடியும். எப்போவுமே சொல்கிற மாதிரி ஏஐ வந்து எந்த ஜாபையும் ரிப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. பட் கண்டிப்பாக ஏஐ தெரியாதவங்க ஜாபை கண்டிப்பாக ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ணிடும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நெக்ஸ்ட்டு நான் எந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. தேங்க்யூ.